ட்ரெயினுக்கு நம்ம எப்படி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வச்சு ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் செய்கிறதுன்னு பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையானது நம்ம இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட், அப்புறம் இந்த ஷேப்பில் 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக், இந்த ஷேப்பில் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வச்சுக்கலாம், இல்லாட்டி டூத் பிக் வச்சுக்கோங்க. அப்புறம் ரியல் ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் வச்சு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வரும். இந்த மாதிரி ஷேப் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வரும். எனக்கு இப்போ இதாக வேணும், நான் இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது இருக்குல்லங்க, இதில் வந்து நீங்கள் இந்த சைடு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். அதுக்கப்புறமா இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா 2 இது எடுத்து 2த்துலேயுமே இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் மிடில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அப்புறமா இப்போ இதை நம்ம ஒட்டலாம். இப்போ இதில் ஃபுல்லாக நான் ஹாட் க்ளூ கம் போடுறேன். நீங்கள் இதில் ஃபெவிக்விக் கூட போட்டுக்கலாம். போட்டு இந்த ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது எனக்கு கரெக்டாக வரணும். எனக்கு இது கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதையும் ஒட்டிடலாம். இதுலேயும் மட்டும் கரெக்டாக வரணுங்க. இப்போ இதுவும் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. நம்ம எல்லாத்தையுமே ஒட்டிட்டோம். அப்புறமா நீங்கள் என்ன டூத் பிக் வச்சுருக்கீங்கன்னா அது உள்ளே விட்டு பாருங்கள். நான் இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டிக் தான் வச்சுருக்கேன். நான் இப்போ உள்ளே விட்டு இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு இது லூஸாக இருக்குது. இப்படி வச்சு சுற்றுனா சுற்றுற மாதிரி. அப்புறமா நான் இப்போது இந்த ஃபெவிக்விக் வச்சு இதை ஒட்ட போகிறேன். நீங்கள் இந்த ஓட்டை எப்படி போடணுன்னா, நீங்கள் வந்து ஊசி வச்சு கூட போட்டுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி சிசர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி வச்சு இப்படி பண்ணிங்கன்னா ஓட்டை வந்துடும். கொஞ்சம் பெரிய ஓட்டை போட்டுக்கோங்க, அதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து எனக்கு இப்போது கரெக்டாக உள்ள போகுது, லூஸாக இருக்குது. அப்புறம் உள்ள அந்த பிளாஸ்டிக் ஸ்டிக்கை விட்டுட்டு இது எடுத்துக்கோங்க. இதை வந்து இதுக்குள்ளே போகிற மாதிரி இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டிடலாம். இதை வந்து இங்கே ஒட்டணும். நீங்கள் இப்போ வந்து இது உடஞ்சிருச்சு, அதனால் நான் இப்போ ஹாட் க்ளூ கன்னையே போட்டு காய வச்சனால இப்படி வந்துருச்சு. இதாலேயே நான் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம உள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு இந்த சைடு நம்ம ஒட்டிடலாம். இந்த ஹாட் க்ளூ கன் போட்டு ரெண்டு சைடு ஒட்டிடலாம். இது கொஞ்ச நேரம் காய விட்டுருணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதுவே ஹாட் க்ளூ கன்னை நீங்கள் வந்து ஏதாச்சும் பிளாஸ்டிக் மேலே போட்டு கொஞ்ச நேரம் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இல்லாட்டி நீங்கள் அந்த ஸ்டிக்ஸில் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்படி பண்ணுறேன். அப்புறமா கட் பண்ணிடுங்க இந்த எண்டு. நம்ம ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம போட்டு பார்ப்போம். இது கொஞ்சம் காயட்டும். கையில் விட்டுது. இது கொஞ்சம் காஞ்சாதான் நல்லாயிருக்கும். மேலேயும் போட்டுக்கோங்க, அப்புறம் கீழேயும் போட்டுக்கோங்க. இல்லை போட்டுக்கோங்க. ஆனால் இந்த கார்ட்போர்டில் படக்கூடாது. பட்டுச்சுன்னா சுத்தமாக வராது நம்மளுக்கு எதுவுமே. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இன்னும் காஞ்சிருக்கா? காஞ்சிருச்சு. இல்லை லைட்டாக ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுற்றுது சூப்பராக. நீங்களும் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி பண்ண நீங்கள் சொல்லி தரணுன்னா அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. இந்த டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.